போகிறோம். நான் சுக்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, வறுத்துக்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம். சுக்கு இந்த அளவுக்கு எடுத்து நான் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது மிளகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், 4 காஞ்ச மிளகா, பெருங்காயம், ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. இப்போது இந்த சாமான்லாம் வறுத்துட்டு புளியும் அது கூட வச்சு அரைச்சிக்கும் போது கருவேப்பிலையும் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போது இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சுக்கு குழம்புக்கு வறுத்துக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போது நம்ம அதில் மிளகா வத்தல், பெருங்காயம், இந்த உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சுக்கு எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா செவக்க வறுபட்டுடுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துண்டாச்சு. இதில் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளியையும் போட்டு அரைச்சிட்டுலாம். புளியும் போட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ போட்டு இதை நம்ம அரைச்சி வந்துடலாம். இப்போது குழம்புக்கு இதை நல்லா அரைச்சிண்டாச்சு. இப்போது இதை எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்த்துடலாம். இட்லி அடுப்பில் போட்டுருக்கேன். இதை சுட்டுடுத்து அதில் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. அதில் கடுகு 1 ஸ்பூன், வாசம் கடுகு 1 ஸ்பூன், அது நல்லா பொரியட்டும். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு செவந்துடுத்து. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதில் மஞ்சப்பொடி போட்டுட்டு இதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலம்பி ஜலம் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு பச்சை கருவேப்பிலையை அது மேலே தூவிக்கலாம். இது நல்லா பெருங்காயம் நம்ம வறுக்கும் போதே போட்டதுனால பெருங்காயம்லாம் எதுவும் போட வேண்டாம். இது நல்லா கொதிச்சதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட சுக்கு குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தில் நெய்யை குத்தின்னு பசங்க சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். வாயு தொல்லையெல்லாம் இருந்ததுன்னா சுக்கு சேர்த்துட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் சுக்கு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட சுக்கு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பார்த்திங்களா, ஓரத்துலலாம் ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுக்கு குழம்பு ரெடி ஆகிடுது. எல்லோரும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.